எல்லாருக்கும் இனிய வணக்கம் பந்தங்களே. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கு வந்திருக்கிறது மாகாளிக்கிழங்கு ஊறுகாய். அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாகாளிக்கிழங்கு நம்ம பக்கம் எங்கேயும் கிடைக்கல, சென்னையில தான் கிடைச்சிது. மாகாளிக்கிழங்குக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் கேளுங்க. 1/4 கிலோ மாகாளிக்கிழங்கு, 4 எலும்புச்சம்பழம், 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 2 விராலி மஞ்சள். விராலி மஞ்சள்னா நம்ம சாம்பார் பொடிக்கு அரைப்போம் மொழியோ மஞ்சள், அந்த விராலி மஞ்சள் 2, 8 வத்த மிளகா. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்முறை சொல்றேன் கேளுங்க. மாகாளிக்கிழங்க நாள் ராத்திரி ஜலத்துல ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்பரை எடுத்து மண்ணு போக அலசின்றுங்கோ. அதுக்கப்புறம் மாகாளிக்கிழங்கு நறுக்கும் போது கொஞ்சம் ஜலம் வச்சுக்கோங்க. அது மாகாளிக்கிழங்குக்கு நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த ஜலத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, விராலி மஞ்சள், 8 வத்த மிளகா, இதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக எடுத்துட்டு இந்த மாகாளிக்கிழங்கையும் வடிச்சுட்டு ஒரு ஏனத்தில் வச்சு இந்த விழுதையும் மாகாளிக்கிழங்கையும் போட்டு தேவையான உப்பு, எலுமிச்சம்பழத்தையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசரி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் வாங்கி அதை கடைஞ்சி இந்த மாகாளிக்கிழங்குல ஒரு கரண்டி எடுத்து போட்டுண்டு தயிர் சாதத்துக்கு, உப்மாக்கு, எதுக்கு நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுங்க.